ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு பாஜகங்கிற வடிவம் இங்கே பரிமளிக்கல, அதனால வேற வடிவத்தில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஹிந்துஸ்தான் லீவரில் வெவ்வேறு கம்பெனிகள் இருக்கும், அது ஒன்னோட ஒன்று போட்டி போடத்தான் செய்யும். ஆனால் அது அங்கேருந்து தான் வரும். நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினே தனியாக கட்சி ஆரம்பிச்சாலும் அதுக்கு RSS பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது என்னன்னா அது வேற. இப்போ இன்னைக்கு விஜயை பத்தி சொல்றாங்கன்னா அது ஒரு கணக்கு இருக்கு. நீங்க உதயநிதி சொன்னா இட் வுட் பி சீன் அஸ் அப்சர்டிட்டி. பட் இவர் அந்த பின்புலத்திலேருந்து வர்றாரு. இப்போ சோமுசா சொல்ற மாதிரி அவங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தெல்லாம் அவர் கேள்வி கேட்கல. அவர் கேள்வி கேட்டது திமுக கூட்டணி சார்ந்த விஷயங்கள், அட்டானமி சார்ந்த விஷயங்கள், ஐடியாலஜிக்கல் விஷயங்கள்ல மேபி அவருக்கு இன்டர்னல் கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கலாம். பப்ளிக்கா அவர் முரண்பட்டது இல்லை, முரண்பட்டு சொன்னதில்லை. அப்படிங்கும்போது இந்த விமர்சனத்தை அவர் எதிர்கொள்ள தானே வேணும். 2-3 விஷயத்துல முரண்பட்டிருக்காரு. இந்த கரூன் லேண்ட் ப்ராப்ளம் இப்போ பெருசாச்சு. இப்போ தாவேகா கவர்மெண்ட் திருப்பி காமராஜர் கொடுத்து ரீஇஷ்யூ பண்ணினாங்க. எனக்கு தெரிஞ்சு கரூரில் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அதை ரொம்ப போல்டாக சொன்னார். இல்லை அதை ரீஇஷ்யூ பண்ணோம், ஆல்ரெடி கொடுத்ததை நீங்கள் பிடுங்கிறதுன்றது ரொம்ப தப்பு அப்படின்ற சொன்னார். MR விஜயபாஸ்கருக்கு அவர் இதுக்கு போனார். அந்த மாதிரி நிறையா விஷயத்தில் ஆங்காங்கே இது பண்ணியிருக்காரு. அவரோட எண் மக்கள் யாத்திரையில் நார்மலி லாஸ்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அவர் மற்ற தலைவர்கள் மாதிரி அப்படியே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி இங்கே பண்ணலை. இங்கே இதுக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் வச்சுருந்தார். நடுவுலலாம் திரு பெரியார் அவர்கள் எல்லாம் கூட அவர் மற்ற பாஜக தலைவர்கள் அணுவது அதுல இவர் ஒரு தீவிர அதிதீவிர ஹிந்துத்துவா. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பேசுறது போல, இன்னும் சொல்ல போனா வேறு சில மாநில தலைவர்கள் தமிழக பாஜக அவர் நடத்தினது போல இல்லை. அவர் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுகள்ல தான் அவர் வச்சிட்டு இருந்தார். பட் ஹேவிங் செட் தட், இந்த ஒரு பேக்ரவுண்டே அவர் அதுவும் he has to establish his identity. இதை அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணணும்ல. இல்லை, அதற்கான ஒரு டைம் ஆட்டோமேட்டிக்காக அவர் பண்ணுற அரசியலே அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரும். அவர் பண்ணுற அரசியல் தான் இதற்கான பதில், தவிர அவர் எதுவுமே பதில் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி டிஎம்கே எதிர்ப்பு பண்ணார், அதை மட்டும் தான் அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னு. தமிழ் தாய் வாழ்த்து பாடிய கல்லூரி மாணவிகளுக்கு நன்றி. 2ஆம் அமர்வின் தொடக்கத்தை சிறப்பிக்கும் வகையிலே குத்து விளக்கு ஏற்றி இந்த 2ஆம் அமர்வை தொடங்கி வைக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நம்முடைய இயக்கத்தின் முதன்மை சேவகர் நம் அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர் குத்து விளக்கின் ஒரு முகத்தை ஏற்றி வைப்பார். ஓகே நாராஜ், இதில் வந்தே மாதரம் பாடல் இல்லை. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இயல்பான ஒரு விஷயமா கடந்து போடுற விஷயம்லாம் தமிழ்நாட்டில் அது பெரிய சர்ச்சைகளாக மாறுறதை பார்க்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் இடம்பெற்று எனக்கு தெரிஞ்சு வந்தே மாதரம் பாடுற கட்சி பிஜேபி மட்டும் கிடையாது. இல்லை, காங்கிரஸ்ல அந்த மரபு இல்லை. நான் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சியிலே வந்தே மாதரம் பாடுவாங்க. பட் இப்போ எதனால இது ஒரு பெரிய பேச பொருளா மாதிரி இருக்குன்னா, அந்த வந்தே மாதரம் பாடலுடைய முழு வடிவம் பாடும்போது அதுல சில வரிகள் வாணி வித்யா அப்படின்னு இந்து கடவுள் இருக்கிற வகையில இருக்கிறது. வந்தே மாதரத்தை நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டீங்க. பிறகு வந்தே மாதரத்தை முதல்ல பாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி. அவங்களுடைய தேசிய நிகழ்ச்சிகள் தேசிய கட்சிகள் அவர் என்ன சொன்னாரு, தேசிய கட்சிகளுக்கு மாற்றம் நாங்க இருப்போம், தேசிய கட்சிகள் தமிழக மொழியில் பேசுவதில்லைன்றாங்க. தமிழக மொழியில் பேசியிருக்கிறார் அண்ணாமலை. விஜயாவது அவரோட ஃபங்க்ஷன்ல வந்தே மாதரம் போட்டாரு, அண்ணாமலை அது போடல. அது கவர்னர் ஃபங்க்ஷன். சொல்லிக்கலாங்க, அது அப்புறம் நீங்க இன்டகிரேட் பண்ணுங்க. நேத்திக்கு அவங்க கட்சி நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து நான் சொன்னா அவரே நடத்தி காண்டு இருக்கும் நம்ம அன்புக்குரிய அண்ணன் வசந்தராஜன் அவர்கள், பாலாஜி உத்தம ராமசாமி. ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம இணைய போறோம். திரு அண்ணாமலை அவர்களுடைய உரையில் அவர் என்ன பேச போறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ணா, இன்னொரு விளக்கு. சந்திரசேகரன் ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.